ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்கள்லாம் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் மிஷின்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா இஸ் a piece of software that allows you to install other software inside of it. ஓகேங்களா? விர்ச்சுவல் மிஷினுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் உங்கள் அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு மேலே ஹைப்பர்வைஸ் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஓஎஸ் போட்டுப்பீங்க. அந்த ஓஎஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவையான என்ன விதமான அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் கண்டெய்னர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் வச்சுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணுறேன். அந்த ஏபிஐ ரன் ஆகிறதுக்கு மினிமமாக என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் அது உள்ளே வச்சுருக்கும். அதுதான் கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ரன்னிங் ஆன் விஎம் கேன் ரன் ஆன் டிஃப்ரெண்ட் ஓஎஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஹைப்பர்வைசர் இருக்குது. ஹைப்பர்வைசர் மேலே நீங்கள் வந்து 4-5 டிஃப்ரெண்ட் விதமான ஓஎஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அது விஎம்ல பாசிபிள். ஆனால் கண்டெய்னரில் என்னதுன்னா எல்லா விதமான எல்லா கண்டெய்னர்ஸும் ஒரே சிங்கிள் ஓஎஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கண்டெய்னருங்கிறது வந்து சாஃப்ட்வேரை தான் விர்ச்சுவலைஸ் பண்ணுது. பட் விர்ச்சுவல் மிஷினுங்கிறது ஹார்ட்வேரையே விர்ச்சுவலைஸ் பண்ணிக்குது. அதாவது இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி அதுக்கு மேலே ஒரு ஓஎஸை போட்டுக்குது. ஓகேங்களா? ஆனால் கண்டெய்னர் சாஃப்ட்வேரை மட்டும்தான் வந்து ஒரு விர்ச்சுவலைஸ் பண்ணுது. ஓகே. ஸோ அதுதான் இது. ஸோ அதே மாதிரி விஎம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வெரி லார்ஜ் அண்ட் ஜென்ரலி இன் கிகாபிட். ஸோ ஒவ்வொரு விஎம் சைஸுமே பெருசாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமா முடியாதானுங்கிறத ஒரு கேள்விக்குறி தான். ஓகேங்களா? உங்களோட தேவையை பொறுத்து தான். பட் முக்கால்வாசி இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து ஒரு விஎம்மோட சைஸ் வந்து ரொம்ப பிக்காக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது உங்களை பொறுத்து, உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து தான். ஓகே. பட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் 100 மெகாபைட்ஸ் எம்பிஸ் தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் அதில் உள்ளடக்கி வச்சுருக்கோம். அதனால தான் அது. ஸோ அதே மாதிரி நீங்கள் விஎம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? மேபி 1 மினிட் ஆர் 2 மினிட் நம்ம டைம் எடுக்கும். பட் கண்டெய்னர் வந்து நீங்கள் ஒரு இமேஜ்லேருந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டப்புன்னு கிரியேட் ஆயிரும். ஓகே. ஸோ ஒரு லெஸ் தென் எ செகண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் கூட கிரியேட் ஆகி உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி விஎம் வந்து உங்களுக்கு சிஸ்டம் மெமரி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும். கண்டெய்னர் வந்து சிஸ்டம் மெமரியில் கம்மியாக தான் யூஸ் பண்ணும். விஎம் வந்து மோர் செக்யூர். ஓகேங்களா? ஏன்னா அண்டர்லைங் ஹார்ட்வேர் வந்து ஷேர் ஆகலை பிட்வீன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். ஓகேங்களா? பட் கண்டெய்னர்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டாக சாஃப்ட்வேரை தான் நம்ம விர்ச்சுவலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி அது மெமரியும் ஷேர்டு தான். ஓகே. ஸோ இப்போ அண்டர்லைங் ஓஎஸில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த கண்டெய்னர்ஸ் இருக்க எல்லா கண்டெய்னர்ஸுமே அடி வாங்கும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் நம்ம பண்ணணும். இது வந்து பாசிபிள் இல்லைன்னு இல்லை, பாசிபிள் தான். ஓகே. VMs are useful when we require all of the OS resources to run various applications. VMs யூஸ்ஃபுல் தான். எந்தெந்த சினாரியோஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஓஎஸில் நீங்கள் நிறைய வெவ்வேறு விதமான அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்ணணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு நீங்கள் விஎம் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்னர்ஸ் நீங்கள் எப்போ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் மினிமலாக என்ன தேவையோ அது மட்டும் இருந்தால் ரன் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது அந்த கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் நல்லா சிறப்பாக தான் ரன் ஆகும். அதுக்கு தேவையானது மட்டும்தான் அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். தேவைக்கு அதிகமாக எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ அதுதான் இந்த கண்டெய்னருங்கிறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஎம்வேருக்கு விஎம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டைப் அண்ட் ஹைப்பர்வைசர்ஸில் வந்து கேவிஎம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குது, விஎம்வேர் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம டாக்கர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டாக்கர் இருக்குது, ரான்ச்சர் ஓஎஸ்ன்னு இருக்குது, ஃபோட்டான் ஓஎஸ்ன்னு இருக்குது, ஸோ பாட்மேன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணுற டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? ஸோ டாக்கர் தான் கண்டெய்னரை கிரியேட் பண்ணதுன்னு கிடையாது. கண்டெய்னர் முன்னாடி இருந்தே இருக்குது. டாக்கர் இஸ் ஒன் ஆஃப் தி டூல் விச் கிரியேட்டிங் விச் ஆல்சோ கிரியேட்ஸ் கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ இப்போது அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது வந்து டாக்கர் தான். ஸோ அதனால தான் நம்ம அதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அகைன் இந்த பிளாகோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ எஸ் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஆல். பாய்.